30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ண கேஸ். ஓகே. 1992. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணை காணோம், மைனர் பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. மைனர் பொண்ணுங்கிறது வந்து காணாமல் போன அன்னைக்கு அந்த பொண்ணு மேஜர். ஓகே. காணாமல் போன அன்னைக்கு மேஜர். மேஜர். அன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஆஃப் +2. டாப் ஸ்கோரர் ஆஃப் த ஸ்கூல் அந்த பொண்ணு. ஆமாம். ஆனால் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஆச்சு, எப்படி போனாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், நான் ஒரு சில விஷயங்கள் கருதி நான் வந்து ஓப்பனாக என்னென்ன பேரோ இல்லை எந்த இடம் அவங்க என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு விரும்பாமல் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பையனை காணும். அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு எப்படி தொடர்பு வந்துச்சு, என்ன ஏதுங்கிறது தெரியல. போகும்போது பொண்ணு காரில் போய் தான் இறங்குது, திரும்பி வரல. ஆனால் போகும்போது இவங்க வீட்டில் நாங்கள் போய் பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் நகைகளை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் யாருங்கிறத நாங்கள் இந்த பொண்ணு காணாமல் போன அன்னையிலேருந்து அந்த பையனும் அங்கே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸு அப்படியே பேசி 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 அவன் எங்கே, அப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் கிடையாது, வெறும் நம்ம இந்த டயல் ஃபோன் தான் இருக்கும். அதுவுமே எல்லா வீட்டுக்கும் ஃபோன் இருக்காது. அது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஃபோனு வாங்கணுன்னு நீங்கள் 25,000 ரூபாய் கொடுத்தா கூட ஃபோன் வீட்டில் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ் இது.